ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 24 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யாருக்கோ நம்ம ஹீரோக்கோ ஃபைட் வந்தா யார் ஜெயிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஜஸ்ட் சும்மா ஒரு ரேண்டம் கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 24. யோர் சோகமா போயிட்டு இருக்கிறதுல ஏத்தால இருக்கிற கம்பியில போய் முட்டுதா. மிஸ்ஸஸ் ஃபோர்ஜர் என்னாச்சு, ஏன் சோகமா போறீங்கன்னு கேட்கவும், இன்னும் ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட போறாங்க அப்படின்னு சொல்லி அவ சோகமா அங்க இருந்து கிளம்புறா. ஒருவேளை அந்த லாய்ட் சீட்டிங் பண்ணிருப்பானோ அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுவோம். அச்சச்சோ போச்சு, இது என் மிஷனை பாதிக்கும். அது போக யோர் மட்டும் அவ தம்பி கிட்ட சொன்னா சீக்ரெட் போலீஸ் மொத்தத்தையும் இறக்கி நான் அவனை பனிஷ் பண்றேன், அவன் இப்படிதான் சொல்லுவான், ஏன்னா அதுதான் அவன் கேரக்டர். இதை எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பிராங்கி ஆனியா கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கான். பிராங்கி இன்னைக்கு நீ தான் ஆனியாவை பாத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும், லாய்ட் எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன், நான் ஒன்னும் பேபி சிட்டர் கிடையாது, குழந்தைய பாத்துக்கிட அப்படின்னு பிராங்கி சொல்லவும், நானும் அவன்கிட்ட எத்தனை மட்டும் சொல்றது இது மிஷனுக்காக தான், யோரை நான் சமாதானப்படுத்தணும், ஆனியா முன்னாடி பேச வைக்காதா இருந்தா அப்படின்னு சொல்லி காசத்துக்கு நீட்டவும், ஓகே நீ போயிட்டு வா ஆனியாவா, நம்ம போய் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு பிராங்கி போறான். யோர் வேலை முடிஞ்சு வரப்போ யதார்த்தமா நம்ம ஹீரோ போய் மீட் பண்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறான். அவளுக்கு ஒரு ரெட் வைனும் நம்ம ஹீரோ ரெகுலரா குடிக்கிற அந்த ட்ரிங்க்ஸையும் கொடுக்க சொல்றான். இவர் எதுக்காக என்ன இங்க வர சொல்லியிருக்காரு, ஒருவேளை ஃபியோனாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இதுக்கப்புறம் நான் தேவையில்லைன்னு என்கிட்ட சொல்ல போறாரோ அப்படின்னு யோர் யோசிச்சுட்டு இருக்கவும், நம்ம ஹீரோவும் ஃபியோனாவை பத்தி சொல்லணும்னு சொல்லவும் யோர் ஷாக்காவி கத்துறா. நேத்து ஃபியோனா கூட நடந்த அந்த விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வருவோம். அச்சோ அப்படின்னு அவ கத்துதா. எல்லாரும் யோரையே பாக்குறாங்க. போச்சு, நான் நினைச்சது கரெக்ட் தான், அவளை லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன், அதை தான் என்கிட்ட சொல்ல ட்ரை பண்றாரு. சரி ஓகே, இது அவரோட வாழ்க்கை, அவர் சந்தோஷமா இருக்கட்டும், இதுல தலையிடுறதுக்கு நான் யாரு, நான் அவர்கிட்ட நான் விலகிக்கிட்டேன்னு சொல்லியிருந்தேன். லாய்ட் நீங்க விரும்புறது இதுதான்னா என் வாயில இருந்து என் வார்த்தை வரமாட்டிக்கு, ஒருவேளை நான் அவங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறானோ, இதை குடிச்சாதான் என் வாயில இருந்து வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய சரக்கருத்தவா குடிக்கிறா. நீங்க என்ன மோசம் பண்ணிட்டீங்கல்ல, அவளதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, ஃபியானாவையே கேட்டிக்கோங்க, நான் உங்க லைஃப்ல தேவையில்லை, நான் ஒரு பொண்ணு மாதிரி என்னைக்குமே நடந்துகிட்டது இல்ல அப்படின்னு யோர் கத்திட்டு இருக்கா. ஹேண்ட்ஸமா இருந்து இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல அப்படின்னு பார்டெண்டர் பாக்குறான். நான் எதுக்குமே லைக் இல்ல, ஃபியோனா தான் பெஸ்ட் அப்படின்னு அவ அழுதுட்டு இருக்கவும், இவ பண்றதெல்லாம் பார்த்தா இவ ஃபியோனாவை பார்த்து ஜலஸ் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒருவேளை யோர்க்கு என் மேல ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் இருக்குமோ, எத்தனையோ மிஷன்ல நான் பொண்ணுங்களை கவுத்திருக்கேன், இதை நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து, யோர் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா, நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்குவா. அவ ரொம்ப வெக்கப்படுறா. நம்ம வேணா ரியலாவே கல்யாணம் நம்ம ஹீரோ பேசவும் மூஞ்சிலே ஒரு அப்பர் கிக்க விடுறா. அப்படின்னு அவளுக்கு என் மேல லவ் இல்லையா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒருவேளை அவளும் ஒரு ஸ்பையா இருப்பாளோ, இந்த மாதிரி பேசி என்னைய ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ண வச்சுப்பா. இல்ல யோர் ஸ்பையா இருக்க வாய்ப்பே இல்லை, ஆனா அவ என்ன லவ் பண்ணலன்னு புரியுது, இப்படி சாவர லெவலுக்கா கிக்க விடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ மயங்கி விழுதான். யார் பாடுறது, சின்ன வயசுல இருந்த எங்க அம்மாவோட ஞாபகம் எனக்கு வருது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப எந்திக்கிறான். ஓ நான் எவ்வளவு நேரமா மயங்கி இருக்கேன், ட்ரைனிங் டயத்துல தான் நான் இந்த மாதிரி மயங்கினது, வேற நான் கேர்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரொம்ப சத்தம் போடுதான் பார்டெண்டர் வெளியே அனுப்பிட்டாரு, 5 நிமிஷமா தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோர் சொல்லிட்டு, எதுக்கும் லாய்க்கு இல்லாததை யாருக்கு தான் பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காதது நியாயம் தான் அப்படின்னு யோர் சொல்லவும், எங்க அம்மாவோட ஃபேஸ் எனக்கு அந்த அளவு ஞாபகம் இல்லை, ஆனா நான் சின்ன பையனா இருக்கும்போது ஃபுல்லா அவங்க கூடவே தான் இருப்பேன், வெளியே பாம்பு விழுந்தாலுமே கூட நான் நிம்மதியா தூங்குவேன், அதுக்கு காரணம் எங்க அம்மா என் கூட இருந்த தைரியம் தான். அதே மாதிரி தான் யோர், நீ கூட இருக்கிறதுனால தான் ஆனியா ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றா, உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அம்மா அவ கூட இருக்கிறது அவளை சேஃபா ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, மனசுக்குள்ள வைஸ் ஏஜென்ட் எல்லாரும் போராடுறது இந்த மாதிரி ஃபேமிலி ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு நினைச்சிட்டு, யோர் நீ நம்பவையான்னு தெரியல, பட் இதுதான் உண்மை, நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஆனியா ப்ரொடெக்டடா ஃபீல் பண்றா, அம்மாங்கிற பொசிஷன்ல ஒன்ன தவிர வேற யாரையும் சேஞ்ச் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப ஃபியோனான்னு யோர் கேட்கவும், பேரண்டிங் ஸ்கில் அவளுக்கு சுத்தமா கிடையாது, சோ கண்டிப்பா அவளை நான் சூஸ் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன வயசுல இருந்தே நான் யோரிய வளர்த்த மாதிரி ஆனியாவை வளர்க்கலாம்னு நினைச்சானா அது ஒர்க் அவுட் ஆகலன்னு யோர் சொல்லவும், ஆனா நீ அதுல தான் பெஸ்ட், சின்ன வயசுல இருந்தே இதுல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நீ ஆனியாக்கு ஒரு பெஸ்ட் அம்மாவா இருப்பியா அண்ட் எனக்கு ஒரு பெஸ்ட் வைஃபா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, கண்டிப்பா நான் இருப்பேன் அப்படின்னு யோர் சொல்றா. சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா அப்பா லேட்டா வராங்க, ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நானியா சொல்லவும், இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டேன்னு பிராங்கி கேட்கறான். பெக்கி தான் சொல்லி தந்தா அப்படின்னு ஆனியா சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துருதான். அச்சோ சின் மான்ஸ்டர் அப்படின்னு ஆனியா கிண்டல் பண்றா. என்ன லாய்டு யோர் கிட்ட ஏதாச்சும் ட்ரை பண்ணி வாங்கி கிட்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி பிராங்கியோ கிண்டல் பண்றான். அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு யோர் சொல்றா. இவங்க கிண்டல் பண்ணி ஹாப்பியா இருக்காங்க, இதை பார்த்து யோரும் ஹாப்பியா ஆகுறா. யோரி தான் எனக்கு ஒரு ஃபேமிலின்னு நினைச்சேன், ஆனா இந்த ஃபேமிலியில இருக்கதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு யோர் நினைக்கிறா. அடுத்த நாள் காலையில யோர் எல்லாத்தையும் மறந்துருதா. நம்ம ஹீரோ திரும்பவும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். அடுத்த வாரம் இம்பீரியல் ஸ்காலர் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னு போர்டுல போட்டிருக்கு. என்னால 8 ஸ்டெல்லா ஸ்டார் வாங்க முடியல, அது ரொம்பவே கஷ்டமான மிஷனா இருக்கு, எனக்கு படிப்பு ஒழுங்கா வரல, ஸ்போர்ட்ஸும் ஒழுங்கா வரல, சோ ஃபைனல் பாஸ் நெருங்குற ஒரே ஆப்ஷன் இந்த செகண்ட் சன் தான் அப்படின்னு ஆனியா பாத்துட்டு இருக்கவும், என்ன இங்க பாக்குற அப்படின்னு அவன் கேட்கறான். புரிஞ்சு போச்சு ஆனியா, நீ அவனை லவ் பண்ற, ஒளிஞ்சு நின்னு சைட் அடிக்கான்னு பைக்கி கேட்கவும், லவ்வா அப்பா அம்மா பீனட்ஸ் கார்ட்டூன் இதெல்லாம் லவ் பண்றேன், ஆனா செகண்ட் சன் இல்ல இல்லன்னு சொல்லவும், வெக்கப்படாத
அவனுக்கு உன்னை பிடிக்கணும்னா நீ கியூட்டா தெரியணும், வேணா அடுத்த வாரம் நம்ம ஷாப்பிங் போலாம், கியூட்டான காஸ்டியூம் போட்டு நான் உன்னை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி பெக்கி இப்ப ஆனியாவை ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறா. என்ன ஆனியா இப்படி ஆயிடுச்சு, என் டார்லிங் லாய்டு வீட்ல இல்லையா அப்படின்னு பெக்கி கேட்கவும், எங்க அப்பா காலையிலேயே வேலைக்கு போயிட்டாருன்னு ஆனியா சொல்றா. உங்க அம்மா அழகா தான் இருக்காங்க, எனக்கு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க போலான்னு பெக்கி சொல்லிட்டு சரி என்ன வாங்க போறான்னு கேட்கவும், அப்பா எனக்கு கேஷ் கொடுத்துருக்காருன்னு வா சொல்றா. பெக்கி கூட க்ளோஸா இருக்கிறதும் மிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சோ வைஸ் ஏஜென்சி இதை பாத்துக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அதிகமாவே காசை கொடுத்து அனுப்பியிருக்கான். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெக்கியோட பட்லர் யோசிக்கிறா. இவங்க போயிருக்கிற ஷாப்பிங் மால் ரொம்பவே பெருசா இருக்கு, வெல்கம் மேடம் பெக்கி அப்படின்னு எல்லாரும் வரவேற்கிறாங்க. நீங்க அடிக்கடி வருவியோ நானியா கேட்கவும், இல்ல நான் என் கையில எப்பவோ காசே வச்சிருக்க மாட்டேன், மோஸ்ட்லி இவங்களே என் வீட்டுல கொண்டு வந்து தந்திருப்பாங்க, இன்னைக்கு உன் கூட ஷாப்பிங் வரணுங்கிறதுக்காக இந்த மொத்த மாலையுமே நான் ரெண்டலுக்கு எடுத்துட்டேன் அப்படின்னு பெக்கி சொல்றா. இப்போ ஆனியாவை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி நிறைய புது புது காஸ்டியூமா வா கொடுக்குறா. வா எல்லாத்துலயுமே சூப்பரா இருக்கு ஆனியா, இந்த புது லுக் கூட நல்லா தான் இருக்கு, எல்லா காஸ்டியூமும் ஓகே தான், பட் ஆனா டேமியனுக்கு எது பிடிக்கும்னு தெரியலையே அப்படின்னு பெக்கி பார்த்துட்டு இருக்கவும், என்னதான் நீ ட்ரெஸ் செலக்ட் பண்ணாலும் நம்ம ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் தானே போட்டு வருவோம் அப்படின்னு ஆனியா கேட்கவும், பேரண்ட்ஸ் மீட்டிங் அன்னைக்கு நம்ம கலர் ட்ரெஸ் போட்டு வரலாம், அப்ப நீ அவனை இம்ப்ரெஸ் பண்ணு. அட பேரண்ட்ஸ் மீட்டிங்னா லாய்டு அங்க வருவாரு, நான் என் டார்லிங் லாய்டை இம்ப்ரெஸ் பண்றது மறந்தே போயிட்டுனே அப்படின்னு பெக்கி இப்ப அவளுக்கும் காஸ்டியூமை செலக்ட் பண்றதுக்காக ஷாப்பிங்க்கு போறா. லாய்டுக்கு இந்த கெட்டப் பிடிக்குமா இல்ல இந்த கெட்டப் பிடிக்குமா அப்படின்னு ஒவ்வொரு கெட்டப்பா போட்டு பாக்குறா. இவரோட கெட்டப் அவளுக்கு பிடிக்குமான்னு சொல்லி அதையும் சேர்த்து போட்டு பாக்குறா. எல்லாமே சூப்பரா தான் இருக்குன்னு ஸ்டாஃப் சொல்லுவா. அப்ப எல்லாத்தையுமே பேக் பண்ணிருங்க அப்படின்னு பெக்கி சொல்றா. ஆனியா எதையுமே இன்னும் சூஸ் பண்ணல. அடுத்ததா ஷோ, கூலிங் கிளாஸ், ஹேட் அப்படின்னு சொல்லி இப்ப மத்த எல்லாத்தையுமே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனியா ரொம்பவே டயர்ட் ஆயிட்டா. எனக்கும் ரொம்ப டயர்டா தான்ப்பா இருக்கு அப்படின்னு பெக்கி சொல்றா. மை லேடி நீங்க அதிகமா ஷாப்பிங் பண்ணிட்டீங்கன்னு பட்லர் சொல்றாங்க. செலக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஆனியா சொல்லவும், ஆனியா உண்மையை சொல்லு, என் கூட ஷாப்பிங் வந்தது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பெக்கி கேட்கவும், ஆமா பிடிச்சிருக்கு, ஃப்ரெண்டு கூட நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்பிங் வரேன், நான் நல்லா என்ஜாய் பண்றேன்னு வா சொல்லவும், அவன் ஃப்ரெண்டா அப்படின்னு பெக்கி கேட்கவும், ஆமா நீ என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஆனியா சொல்றா. அங்க இருக்கிற ஒரு ஷீப் கீச்சைன் ஆனியா பாக்குறா. இந்த ஷீப் தான் இந்த கடையோட அடையாளம், ஃபர்ஸ்ட் இவங்க இதை தான் வித்தாங்கன்னு பெக்கி சொல்லவும், அப்ப இந்த கீச்சைன் எனக்கு வேணும் அப்படின்னு ஆனியா சொல்றா. உனக்கு வேணுமான்னு பெக்கியை பார்த்து கேட்கவும், அதெல்லாம் சின்ன பசங்க தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வா சொல்றா. அவளுக்கும் வாங்கணும்னு தான் ஆசை, ஆனா அவங்க அப்பா மெச்சூர்டா பிஹேவ் பண்ணு, நம்ம ஃபேமிலி நேம் காப்பாத்துன்னு சொல்லியிருப்பாரு, நம்ம இங்க ஷாப்பிங் வந்ததுக்கு ஞாபகார்த்தமா உனக்கும் சேர்த்து ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஆனியா கொடுக்குறா. ஒருத்தங்க கிஃப்ட் கொடுத்தா மரியாதையா வாங்கிக்கிடணும், உங்க அப்பா இருந்தா அதை தான் சொல்லியிருப்பாருன்னு பட்லர் சொல்லவும், பெக்கியும் அந்த கீச்சைனை வாங்கிக்கிடுதா. நம்ம என்ன ஷாப்பிங் பண்ண வந்தோம்னு கேட்கவும், நான் மறந்துட்டேன் அப்படின்னு ஆனியா சொல்றா. இப்ப ரெண்டு பேரும் கார்ல தூங்கிட்டே வராங்க. அப்பதான் பட்லர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. சின்ன வயசுல பக்கி எல்லாரு கூடயும் சண்டை போட்டு யாரு கூடயுமே சேராம இருந்திருப்பா. ஸ்கூலுக்குலாம் முட்டாள் பசங்க தான் போவாங்க, ஈடன் காலேஜ் ஆம்ல அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே எல்லாரும் அதை பண்றாங்கும் போது நானும் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டா வெறுப்பா தான் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருப்பா. மை லேடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதை ஒத்துக்கோங்க, அடல்ட்ஸ்னா அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பட்லர் சொல்லி அனுப்பியிருப்பா. மார்த்தா ஸ்கூல்ல இன்னைக்கு ஒரு ஃபன்னியான பொண்ணை பார்த்தேன், பரவாயில்ல ஸ்கூல்ல ஜாலியா தான் இருக்குன்னு சொல்லி பெக்கியோட மனசை மாத்தினதே ஆனியா தான். அந்த பட்லர் யோசிச்சு பாக்குறா. இந்த ஒரு கீ செயின் 1 lakh அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். நம்ம கீ செயின் மேட்சிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க. காஸ்டியூம் எதுவுமே தேவையில்லை, ஆனியாவோட ஒரு சிரிப்பே டேமியனை இம்ப்ரெஸ் பண்ண போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை காமிச்சு முடிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அண்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு சம்பவம் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நம்ம ஹீரோ இவ்வளத்தையும் கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு காரணமே டானவன் டெஸ்மனை மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். நம்ம ஹீரோ டெஸ்மனை மீட் பண்ண போறானா, மீட் பண்ணி என்ன பண்ண போறான் அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.